إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான அருளின் காரணமாக அவனது மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடமே இருக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த கோடை காலத்தை வீணாக்காமல், இந்த விடுமுறை நாட்களை வீணாக்காமல், இந்த சிறிய நாட்களை கூட எந்த விதத்திலும் வீணாக ஆக்கிவிடாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த கோடைகால பயிற்சி முகாமிலே வந்து கலந்து கொண்ட அந்த சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் அவர்களை நல்லபடியாக ஒரு நல்ல வாரிசுகளாக, நல்ல பிள்ளையாக உருவாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்களை அனுப்பி வைத்த அவர்களுடைய அந்த பெற்றோர்களுக்கும் நமது ஜமாத்தின் வாழ்த்தை முன்னதாக சொல்லிவிட்டு, இந்த கல்வியினுடைய அவசியம் குறித்து இஸ்லாம் எந்த அளவுக்கு போதிக்கிறது என்பதை குறித்து ஒரு சில செய்திகளை நாம் இங்கே அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு கல்வியின் முக்கியத்துவம் குறித்து வேறு எந்த ஒரு சித்தாந்தத்திலும் எந்த ஒரு சமயத்திலும் நீங்கள் பார்க்க இயலாது. அந்த அளவுக்கு ஏராளமான செய்திகளை அருள்மறை அல் குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களின் வாயிலாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்து நிறைய செய்திகளை நாம் அறிந்து கொள்ளலாம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக அருளப்பட்ட அந்த செய்தி இருக்கிறதல்லவா, அந்த இறை வசனம் இருக்கிறதல்லவா, அந்த வகை செய்தி இருக்கிறதல்லவா, அது முதலாகவே எடுத்த எடுப்பிலேயே சொல்லக்கூடியது என்ன செய்தி? நாம் எல்லாம் அதிக நேரம் அதிக இடங்களிலே பயான்களிலே கேட்ட செய்தி இக்ரா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தான். ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக, இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்தது போன்று அதை நாம் அமைத்துக் கொள்ளலாம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுத படிக்க தெரியாத ஒரு நபிக்கு அல்லாஹ் அனுப்பிய முதல் வார்த்தையே இதுதான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக். உமது இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக, உம்மை படைத்து அந்த இறைவனுடைய அந்த பெயரை கொண்டு என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மிக அழகாக 5 வசனத்திலே உள்ளடக்குகிறான். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய மரண நாள் வரையிலும் நம்முடைய நினைவிலே நிறுத்தி கொள்ள வேண்டிய செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக், உம்மை படைத்த அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்று சொல்லிவிட்டு, ஹலக்கல் இன்சான மின் அலக், அலக்கில் இருந்து மனிதனை அல்லாஹ் படைத்தான். அலக்கு என்பதற்கான விவரங்கள் அந்த தலைப்பு வரும்போது பேசிக்கொள்ளலாம். இக்ரா ரப்புக்கல் அக்ரம்,
ஓதுவீராக மறுபடியும் சொல்கிறான். மறுபடியும் எதுக்கு இன்னொரு வார்த்தையை ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான்? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வகை செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், மா அன காரி, நான் ஓத தெரிஞ்சவன் கிடையாது, நான் வாசிக்க தெரிஞ்ச ஆளு கிடையாது, எனக்கு எப்படி ஓத தெரியும்? அப்போ அல்லாஹ் மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய விதத்தில் மறுபடியும் சொல்கிறான், கண்ணியமிக்கவனாக இறைவன் இருக்கிறான், நீங்கள் ஓதுங்க. அப்போ நபிகளாருக்கு இரண்டாவது முறையாக அதை ஓதுங்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லது அல்லமபில் கலம், களம் என்று சொன்னால் பேனா, எழுதுகோல், எழுத்தாணி என்று ஒரு காலத்தில் எழுத்தாணி இருந்தது. நபிகளார் காலத்திலாம் பேனாலாம் கிடையாது, எழுத்தாணி தான். அப்போ அதை வைத்து அந்த இருக்கக்கூடிய மட்டைகளில், இந்த பேரிச்ச மட்டைகளிலும் விலங்குகளுடைய எலும்புகளிலும் இன்னும் பிற வஸ்துக்களிலும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த பொருட்களின் மீது அதை எழுதி கொள்வார்கள். அப்போ அந்த எழுதக்கூடிய அந்த மெத்தேடை நான் தான் கற்றுக் கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லது அல்லமபில் கலம், அவன் தான் எழுதுகோலை கற்றுத்தந்தான். வாசின்னு சொன்ன ரப்பல் ஆலமீன் எழுதுவதற்கும் கற்றுத்தந்ததாக சொல்லிவிட்டு, அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாத விஷயங்கள் அனைத்தையும் மனிதனுக்கு அல்லாஹ் தான் கற்றுத்தந்தான், அவன் தான் கற்றுத்தருன்னு. நாம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம், அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது ஏனைய உயிரினங்களை விடவும் மோசமான நிலையில தான் நம்ம குழந்தையை பெற்றெடுக்கிறோம். எப்படி? ஏனைய உயிரினங்கள் எல்லாம் அதனுடைய அந்த தாயினுடைய மடி தேடி சென்று அது பால் அருந்தக்கூடியதாக இருக்கும். மனிதனுக்கு மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும், தாய் தூக்கி பால் ஊட்ட வேண்டும். அப்ப அதனால மனிதர்கள் விலங்கோட தாழ்ந்த நிலைக்கு போயிட்டாங்களா? அப்படி விளங்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கடமையாக, அதை ஒரு அறிவாக மனிதர்களுக்கு ஆக்குகிறான். அப்ப பால் ஊட்டுவதிலிருந்து ஆரம்பிக்கின்ற அந்த அறிவுறுத்தல், ஒருவர் இன்னொருவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயம் இப்படியே நாளடைவிலே பழகி பெருகக்கூடியதாக இருக்கிறது. நாம நம்ம பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம், ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்கிறோம். இல்லை, அம்மான்னு சொல்லுங்கிறோம், அல்லான்னு சொல்லிக் கொடுக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் எப்படி சொல்கிறோம், இங்கே பாரு அங்கே பாருங்கிறோம், இது என்ன மூக்கு, இது என்ன கண்ணு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அது போலத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லமல் இன்சான மாலம் யாலம், நம்ம குழந்தை எப்படி ஒன்றுமே தெரியாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ, அது போன்று மனிதர்கள் அறியாமல் இருந்ததை நாம் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்று இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்து, அறிவினுடைய முக்கியத்துவம் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் நிறைய செய்தியை நீங்கள் அருள்மறை அல் குர்ஆனில் பார்க்கலாம். அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனில் வேறு ஒரு இடத்துல இப்படி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? இந்த கல்வி எவ்வளோ முக்கியத்துவங்கிறது. அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், உங்களிலே ஈமான் கொண்டவர்களுக்கும், நாமெல்லாம் ஈமான் கொண்டிருக்கோம், ஈமான் கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தினுடைய அந்த டெஃபினிஷன் பெருசு. மொத்தத்தில் நம்மெல்லாம் ஈமான் கொண்டு இருக்கோம். அப்படி அந்த ஈமான் கொண்டவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் தரஜாத்தை, அந்த அந்தஸ்தை உயர்த்துகிறான். அது நம்ம பார்க்கறது தானே. சாதாரண படித்தவங்களையும் படிக்காதவங்களையும் ஒரே நிலையில் நம்ம வைக்கிறது இல்லை தானே. ஒரு படித்த பட்டதாரியை, ஒரு அறிஞரை, ஒரு ஆளுமை, ஒரு முக்கியமான ஒரு அறிவாளியை நம்ம என்ன செய்யறது இல்லை, சாதாரண நிலையில வைத்து பார்ப்பது கிடையாது. அல்லாஹும் அப்படி பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறான். அப்ப ஈமான் கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கல்வி அறிவை வளர்த்து கொள்வது அவசியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு, வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், அவர்கள் செய்வதை அறியக்கூடியவராக இருக்கிறான் அல்லாஹ். நீ ஓதுறியா ஓதலியா, நீ படிக்கிறியா படிக்கலையா, அறிவை வளர்த்து கொள்வதற்கு நீ முயற்சி செய்கிறாயா இல்லையா, அதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஹபீராக அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று 58வது அத்தியாயம் 11வது வசனத்திலே பேசக்கூடியதை பார்க்கிறோம். இப்போ வரிசையாக எல்லாமே நம்ம இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு வரோம், கல்வியினுடைய அவசியம், முக்கியத்துவம். ஏனென்று சொன்னால் பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்கிறோம், பிள்ளைகளை இந்த 10 நாளைக்கு அல்லது 15 நாள், எத்தனை நாள் நடத்தினாங்க, 10 நாள் நடத்தினீங்க, 10 நாளைக்கு அனுப்பிவிட்டால் அவங்க மார்க்கத்தை முழுசாக கற்றுக்கிட்ட மாட்டாங்க, முழுமையாக அறிந்து கொள்ள இயலுமா? அப்படி என்று சொன்னால் நம்ம ஊர்லேயே ஆலிமா அந்த மதரசா நடத்துகிற அல்நூர் மதரசா 4 ஆண்டுகள் படித்தால்தான் அவர்கள் ஒரு ஆலிமாவாக வெளியே வருகிறார்கள். அந்த 4 ஆண்டுகளில் அவங்களுக்கு போதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. இந்த 10 நாளில் ஏதாவது கற்றுக்கொள்ள இயலுமா? பெருசாக ஒன்றும் கற்றுக்கொள்ள இயலாது. ஆயினும் அந்த பொழுதை, அந்த நேரத்தை வீணடிக்காமல்
கொம்பு சண்டைக்கு போகாம நல்ல விஷயங்களை நாளை பயின்று வர வேண்டும், 4 விஷயங்களை பயின்று வர வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் கூட மார்க்கம் அறியாத மக்களாகத்தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. பெற்றோர்கள்ட்ட துவா குறித்து இந்த சிறுவர் சிறுமியரிடத்தில் கேட்டால் படிச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 10 நாளில் ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அதுதானே சொல்லி கொடுத்துருப்பாங்க. தொழுகையினுடைய ஒழுங்கு, ஒது செய்கிறது எப்படி, துவா ஓதுறது எப்படி, இது போன்ற முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லி தந்திருப்பாங்க. இந்த சிறுவர்கள் சிறுமிகள் சொல்லக்கூடிய இந்த பதில் அந்த பெரியவங்களை யாராச்சும் கூப்பிட்டு கேட்டோம்னா அவங்கள சில பேருக்கு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் மார்க்கத்தில் அலட்சியமாக இருக்கிறாங்க, ஒரு பொடும்போக்காக இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அல்லாஹ் சொல்றான், அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா? படித்தவனும் படிக்காதவனும் சரியாக ஈக்குவல் ஆயிட முடியுமா? மார்க்கத்துக்கும் அதுதான் கண்டிஷன். மார்க்க விஷயத்தை அறிந்தவரும் அறியாதவரும் சமமாயிட முடியுமா? அப்போ மார்க்கத்தை அறிந்து கொள்வது, இந்த அல் குர்ஆனை அறிந்து கொள்வது, ஹதீஸ்களை அறிந்து கொள்வது, உலக அறிவையும் அறிந்து கொள்வது, இந்த உலக அறிவுக்காக நாம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம். என் பிள்ளை எல்கேஜியில் படிக்கணும்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்பயே அந்த அட்மிஷன்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்கேஜி பிள்ளை போய் என்ன 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 அது இந்த உலகத்தில் என்ன சாதிக்க போகுது? ஒன்றும் சாதிக்கிறது இல்லை. பட்டதாரி ஆகிய சாதிக்காத கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒரு எல்கேஜி குழந்தை போய் என்னதான் சாதிச்சிட போகுது? ஆனாலும் அதற்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய நம்முடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம், அதற்கு அடுத்து வரக்கூடிய பள்ளி, அதற்கு அடுத்து வரக்கூடிய கல்லூரிகளுக்காக செலவு செய்யக்கூடிய இந்த சமுதாயம், அதில் மிக முக்கியமாக பார்க்கணுங்க, இந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். நாம் நம்ம ஊரில் நம்முடைய ஜமாத்து சார்பாக இங்கே அல்நூர் மதரசா என்கிற இஸ்லாமிய மார்க்க சம்பந்தமான அந்த ஆலிமா மதரசா நடத்துகிறார்கள். அதில் போட்டியெல்லாம் கிடையாது. அதில் சேர்க்கணுங்கிற எண்ணம்லாம் நிறையா கிடையாது. ஆண் பிள்ளையை சரி பெண் பிள்ளை அதில் ஆண்களை சேர்க்க முடியாது, பெண்களை தான் சேர்க்க முடியணும். இதே உரை சார்ந்த அந்த பெண்கள் அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கின்ற சூழ்நிலை பார்த்தீர்களே, ஆனால் காலேஜில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சேர்க்கட்டும். இஸ்லாத்தில் மார்க்க கல்வி மாத்திரம்தான் பயில வேண்டும், உலக கல்வி பயிலக்கூடாது என்று அல்ல. ஆனால் அதிலே ஒன்றை நீங்கள் கவனமாக சிந்தியுங்கள். மார்க்க கல்வி மறுமைக்கு பயன் தரும், உலக கல்வி இம்மைக்கு மாத்திரம்தான் பயன் தரும். மார்க்க கல்வி இந்த உலகத்துக்கு பயன் தரும், மறுமைக்கும் பயன் தரும். உலக கல்வி இந்த உலகத்திற்கு மாத்திரம்தான் பயன் தரும். அதுவும் எல்லோருக்கும் என்ன செய்யறதில்லை, பயன் தரக்கூடாது, அமைவது கிடையாது. மிக முக்கியமாக பெண்களுக்கு. உடனே பெண்களுடைய மனசில் என்ன ஓடும்? நானே எங்கள் அம்மாவை இப்போ தான் சமாளித்து, அத்தாவை சமாளித்து எப்படியாவது இந்த காலேஜில் போய் சேரணும்னு ஒரு முயற்சியில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் இவர் கெடுத்து விட்டாரு என்பது போன்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? பெண்களாகிய நீங்கள் அந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன சபதம் ஏற்று இருக்கிறீர்கள்? இந்த ஒரு படிப்பை படித்து நான் இந்த வேலைக்கு போவேன், இதை ஒரு லட்சியமாக எடுத்து கொண்டிருக்கிறேன் என்றிருந்தால் பரவாயில்லை. அதிகமான இஸ்லாமிய பெண்மணிகளுடைய அந்த படிப்பு எதுவரையும் இருக்கிறது தெரியுமா? கல்யாண பத்திரிகையிலே பின்னால ஏதாவது ஒன்று போடணும், அல்லது மாப்பிள்ளை படித்தவராக இருக்கிறாரு, நாம் படித்தவங்களா இல்லாட்டி போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது. ஏன்னா எல்லா ஆண்களும் அப்படி தான் விரும்புகிறாங்க அப்படிங்க என்பது போன்ற ஒரு மாய தோற்றம் ஏற்படுகிறது அல்லவா? இதனால் எவ்வளவு பெரிய விபரீதங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? பொருளாதாரத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த உலகத்திலே, அதில் மிக குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே, இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய உங்கள் தந்தை, உங்களுடைய சகோதரர், உங்களை யார் பராமரிக்கிறாரோ அவர் படக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? உள்ளூரிலே சம்பாதிப்பதும் பெரிய சிரமம் தான், வெளிநாட்டிலே சம்பாதிப்பது அதை விட கடினம். ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா வர்றப்ப சென்ட் அடிச்சுக்குவாங்க, புது சட்டையாக போட்டுக்குவாங்க, புது பைக் இறக்குவாங்க, எங்கே போனாலும் காரில் தான் போவாங்க, அப்படியே வெயில் படாமல் போயிட்டு அப்படி வந்துடுவாங்க. இப்படி தானே இருப்பாங்க பெரும்பாலானவங்க. அங்கே படக்கூடிய சிரமங்கள் குறித்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது இருக்கட்டும், அவர்கள் அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே உருவாக்கி கொண்டு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை இந்த பெண் பிள்ளைகளுக்கான படிப்புக்காக நீங்கள் செலவு செய்கிறீர்கள். அதனால என்ன பயன் இருக்கு யோசிச்சு பார்த்தீங்களா?
நாம் எடுத்த அந்த கணக்குப்படி நாம் விசாரித்த வகையிலே 90% அந்த பெண் பிள்ளைகள் வேலைக்கு போவது கிடையாது. அவர்களுடைய அந்த திருமணத்திற்கு பின்பு அவர்கள் படித்ததற்கான எந்த அறிகுறியுமே கிடையாது. என்ன படிச்சிருக்கோமா, இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன் நிறைய சொல்றாங்க. அது சார்ந்த அந்த நிலையிலே தான் உங்களுடைய வாழ்க்கை அமைகிறதான சம்பந்தமே கிடையாது. அப்ப ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அங்கே ஏற்படுகிறது. அடுத்து பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா போதும்னு இருக்கிற நிலைமைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பொம்பளை பிள்ளைங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், என் பிள்ளை சாலிகான பிள்ளை தான், ஆனா எதிரிலே வருபவன், எதிரிலே இருக்கக்கூடிய நண்பன், எதிரிலே அமையக்கூடிய அந்த வட்டாரம் அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில தான் நம்முடைய பெண் மக்களை என்ன உலக கல்விக்கு அனுப்புகிறோம். அனுப்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. பாதுகாப்பான முறையில் அனுப்புங்கள், லட்சியத்தோடு அனுப்புங்கள். எதை படித்தால் இந்த பெண் பிள்ளைக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதற்காக அனுப்புங்கள். அப்ப ஆம்பளை பிள்ளை படிக்கலாமான ஆண்களுக்கும் அதே தான் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த கோர்ஸ், இந்த சப்ஜெக்ட், இதை எடுத்து படித்தால் அது எனக்கு பயன் தரும், அதிலே நான் சாதிப்பேன் என்கிற அளவில் இருந்தால் அவர் படிக்கட்டும். இல்லை என்று சொன்னால் அவருடைய அந்த வயது, அந்த காலம் வீண்வரையமாகிறது, அவருடைய பெற்றோருடைய அந்த பொருளாதாரம் வீண்வரையமாகிறது. அப்ப இந்த உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக முஸ்லிம்களாகிய நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம். அதிலே ஒரு 5% உலக கல்விக்கு நாம் வழங்கக்கூடிய அந்த அளவு, அந்த முக்கியத்துவத்தை மார்க்க கல்வி அறிந்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்துகிறோமா, உபயோகம் செய்கிறோமா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ மேடைகள் இது பற்றி சொல்லப்பட்டு விட்டது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமம் கிடையாது. அப்ப அநேகமான முஸ்லிம்கள்ல பெண்கள் கூட நிறைய ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள், அல் குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்களுடைய நிலை பரிதாபமா இருக்கு. ஒரு சூறா கூட முழுசா ஓத தெரியல. ஆனா அவங்க பிள்ளைங்களை மதரசாக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை மதரசாக்கு அனுப்பிச்சது சந்தோஷம், இந்த கோடை கால பயிற்சி முகாமுக்கு அனுப்பிச்சது சந்தோஷம். அவர்களுக்கு உள்ள கேள்வி கணக்கு போன்று உங்களுக்கு மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறதா இல்லையா? மார்க்கம் அறிவதற்கு உங்களுக்கு என்ன தடையாக இருந்தது? உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நீங்க விரும்பின இடத்துல போய் கற்றுக்கொள்வீங்க. மார்க்கம் கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய ஊரிலேயே, உங்களுடைய மஹல்லாவிலேயே ஏராளமான மதரசாக்கள் இருக்கிறது, அரபி பாடசாலைகள் இருக்கிறது. அதில் சென்று படிப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லை, அவ்வளவுதான். அப்ப மார்க்கத்தை அறிந்து கொள்வது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அறிந்தவரும் அறியாதவரும் சமம் இல்லை. இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். அதாவது அறிவுள்ளவர்கள் தான் சிந்திப்பார்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த அளவுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்கிறான். மேலும் ஒரு வசனத்தில் சொல்றான் பாருங்க, இது நம்ம அனைவருக்குமான ஒரு பாடம், ஒட்டுமொத்த மூமின்களுக்குமான பாடம். எப்படி சொல்கிறான்? இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள். நம்ம உடனே உலமான்னா என்ன ஞாபகத்தில் வரும்? உலமாக்களும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் நம்ம உலமாக்கள் ஆலிம்கள் என்று அறிந்திருக்கிறோமோ அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அதிகம் அஞ்சக்கூடியது உலமான்னு அல்லாவே சொல்லிட்டான், அஜர்த்துமார்கள் எங்களை தான் அல்லாஹ் சொல்றான். அப்படி கிடையாது. உலமா என்பது இல்மிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அறிவு என்பதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்க சட்ட திட்டங்களை, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உலமா. இப்ப இந்த மதரசாக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சம்மர் கோர்ஸ், இந்த கோடை கால இந்த பயிற்சி முகாமில் நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டதை செயல்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு எப்போ வருவாங்க? இது நல்லா அறிந்த பிறகு இறைவனின் மீது அந்த பயம் வரும் அல்லவா? அல்லாஹ் அதைத்தானே சொல்லுகிறான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிந்தவர்கள் தான் என்று சொல்கிறான். உலமாக்கள் என்று சொன்னால் அறிந்தவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை அறிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அறிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நரகத்தை அறிந்தவர்கள். இவர்களாகிய நாம் எல்லோரும் என்ன செய்வோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நாம அல்லாஹ்வை அஞ்சி
நோன்பு நோக்கிறோம் என்றால் நாம் உலமா. அல்லாஹ்வை அஞ்சு ஐவேளைய தொழுகையை நம்ம நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் நாம் அறிந்தவர்கள். அல்லாஹ்வை அஞ்சி தான தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அறிஞர்கள். அல்லாஹ்வை அஞ்சி மானக்கேரான வெட்கக்கேரான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் அறிஞர்கள். இப்படி அனைத்து செய்திகளும் எதிலிருந்து எடுக்கிறோம்? அருள்மறை அல் குர்ஆனிலிருந்து எடுக்கிறோம். இதை ஹலால் என்று அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான், இதை ஹராம் என்று ஆக்கி இருக்கிறான். இதை செய்தால் எனக்கு சொர்க்கம் தருவதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இதை செய்தால் நரகம் தருவதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்கிற அந்த நரகம் குறித்து அச்சம் ஏற்படுகிறது அல்லவா? அறிந்தால்தான் அச்சம் ஏற்படும். சொர்க்கம் நரகத்தை பற்றி நாம் அறிந்தால்தான் அல்லாஹ்வை பற்றி நம்மளுக்கு அச்சம் ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த அச்சம் உடையவர்கள் குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான். யார் தான் அச்சப்படுவார்கள்? அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்தவர்கள் தான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அறிந்தவர்கள் தான் அஞ்சுவார்கள். உண்மைதானே? ஒரு சின்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம எல்லாம் எதை பார்த்து பயப்படுவோம்? நாம இல்லை, படையே என்ன செய்யுமா? பாம்பை கண்டா ஒரு படையே நடுங்கம்மா. ஒரு பாம்பு வருதுன்னு வைங்க, அந்த பாம்பை பார்த்து ஒரு படையே நடுங்கும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். ஒரு படை நிற்கிது, ஒரு கூட்டம் நிற்கிது, பெருங்கூட்டம், ஒரு பெரிய ஒரு விஷப்பாம்பு தூக்கி போட்டோம், அது படம் எடுத்துட்டு நிற்கிதுன்னு வைங்க, யோசிப்பான், நீம்பி அடியேன், நீம்பி அடியேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அச்சம் இருக்குமா இல்லையா? ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொண்டு போய் கொடுங்க, அதை சின்ன குழந்தை, அது ஒன்றுமே தெரியாது, அதுக்கிட்ட பாம்பு கொடுத்து எடுத்து விளையாடும். அதுக்கு ஏதாவது தெரியுமா? இதை நம்ம கடிச்சாக்க நமக்கு விஷம், அதனால நம்மளுக்கு வலிக்கும், அதனால நமக்கு உயிர் போகும், அதுக்கு தெரியுமா? எப்படி அதுக்கு தெரியாதோ அது போன்று மறுமை குறித்து, அதிலே நிகழக்கூடிய ஆபத்துகள் குறித்து எல்லோருக்கும் தெரியாது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் தெரியும். அந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிந்தவர்கள். உலமான்னு சொன்னா ஆலிம் சாக்கள் கிடையாது. பள்ளிவாசல்ல இமாமாக இருக்கக்கூடியவர்கள் 7 வருஷம் 8 வருஷம் ஓதி சனது வாங்கிட்டு வராங்களே, அவங்க மாத்திரம் உலமா இல்லை. இல்மை உடையவர்கள் அனைவரும் உலமா தான். அல்லாஹ்வை பற்றிய இல்மு, அவனை அஞ்ச வேண்டிய விதத்திலே அஞ்சக்கூடியவர்கள் அனைவருமே யாரு தான்? உலமாக்கள் தான். நீங்களும் உலமாக்கள், ஆலிமாக்கள் தான். பெண்களாக இருக்கக்கூடிய உலமா ஆலிம் சொன்னா பெண்களுக்காக உள்ளது ஆலிமான்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய வல்லமை அறிந்தவர்களாக இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மேலும் இந்த கல்வி குறித்து பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அது குறித்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கிறான். செஞ்சிருக்கிறோமா? யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு வீடை கொடு, வாசலை கொடு, பிள்ளையை கொடு, சொத்து கொடு, சோத்தை கொடு, என்னென்னமோ கேட்கிறோம். இல்மை கொடு என்று கேட்கிறோமா? அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அல்லாஹ் நம்மை கேட்க சொல்கிறான். வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, என் இறைவனே எனக்கு அறிவை அதிகப்படுத்து. இது கேட்டு இருக்கிறோமா? எத்தனை நபர்கள் கேட்டு இருக்கிறோம்? எத்தனை முறை கேட்டு இருக்கிறோம்? தினந்தோறும் கேட்கக்கூடியவர்கள் நம்மிலே எத்தனை பேர்? எனக்கு காசு கொடு, பணம் கொடு, அதெல்லாம் கேட்கணும். நம்ம படைச்ச ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் கேட்கணும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, செருப்புனுடைய வாறு அருந்தாலும் உங்கள் இறைவனிடமே நீங்கள் கேளுங்கள். செருப்புனுடைய வாருங்கிறது ஆக கீழ்நிலையில் உள்ள ஒரு செய்தி. அதற்காக கூட உங்கள் இறைவனிடத்தில் தான் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்திலே கல்வியை எனக்கு அதிகப்படுத்து, அறிவை அதிகப்படுத்தி, இல்மை அதிகப்படுத்தி எத்தனை நபர்கள் கேட்டு இருக்கிறோம்? தினந்தோறும் கேட்கக்கூடியதா நம்முடைய அன்றாட பிரார்த்தனைகளிலே நம்ம டெய்லி தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதிலும் துவா செய்யக்கூடியவங்க 5 வேளை தொழக்கூடியவங்களையும் துவா செய்யக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதை விட ரொம்ப குறைவு. அப்படி துவா செய்யக்கூடியவர்களுடைய அந்த விஷயத்துல இந்த இல்மு குறித்து கேட்கக்கூடிய அவர்களுடைய அந்த எண்ணிக்கை எடுத்தால் அது இன்னும் குறைவா இருக்கும். இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு நமக்கு. இந்த உலகத்துல நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, பல நோய்களோடு போராடி கொண்டு இருக்கிறோம், பல சண்டை சச்சரவு, இப்படி நம்ம போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் அறிவுலாம்பி கேட்கிறதா? அறிவு இருந்தால் அது நமக்கு கிடைத்து விட்டால் இவை அனைத்தையும் நம்ம வென்று விடலாம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நமக்கு இருக்கக்கூடிய நோய், நமக்கு இருக்கக்கூடிய கவலை, நமக்கு இருக்கக்கூடிய துக்கம், நமக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அனைத்தையும் அறிவு இருந்தால் நம்ம சமாளிச்சிடலாம்.
அந்த அறிவை கேட்க சொல்றான் அல்லாஹ். அந்த அந்த கல்வி அறிவை எனக்கு கொடு, என்னை படைத்த இறைவனே என்று கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்கிறான்? அருள்மறை அல் குர்ஆனில் கற்றுத் தருகிறான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா, துஆ கற்றுத் தராங்க. அல்லாஹ்ட்ட அறிவை கொடு, அறிவை கொடு மொட்டையா கேட்காத, எனக்கு இல்ம கொடு என்று சும்மா கேட்காத, பயனுள்ள கல்வியை கேளு. எப்படிங்க? இந்த சாதாரண கல்வி இன்னைக்கு எப்படி இருக்கு? கல்வின்னு ஒன்று இருக்குன்னு அவ்வளோதான். நான் படித்தேன், எல்லா பிள்ளைங்களும் காலேஜுக்கு போகுது, நானும் போகிறேன். எல்லாம் காலையில் 7 மணிக்கு கிளம்பி போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் வருது. நான் மட்டும் வீட்டில் உட்காந்தேன். எனக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. என்னைய வந்து மக்கள்னு சொல்லுவாங்க, என்னை அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நான் எப்படியோ காலேஜுக்கு போயிடணும். இப்படி போகக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய எண்ணிக்கை தான் இன்னைக்கு அதிகம். அதே போல் இந்த மதரசாவுக்கு வரக்கூடியவர்களும் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, வீட்டில் உட்கார விட மாட்டேங்கிறாங்க, விரட்டி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மக்தப் மதரசா நடந்துச்சுனாலும் சரி, இந்த கோடைகால பயிற்சி இந்த முகாமுக்கும் சரி, வந்திருக்கக்கூடிய எல்லாரும் விருப்பத்தோடு வந்தவங்களும் சொல்ல இயலாது. ஏதோ பொடும்போக்கா வந்தோம் போனோண்டு இப்படி வரக்கூடியவங்களே நம்ம பார்க்குறோம். அப்போ அறிவை இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது என்ன அறிவை கேட்க வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் எனக்கு பயன் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய, எனக்கு உதவி செய்யக்கூடிய, எனக்கு ஒத்தாசை தரக்கூடிய, எனக்கு நிம்மதி தரக்கூடிய எல்லாமே அதில் அடங்கிறோம். எனக்கு பயன் தரக்கூடிய அறிவை கொடு என்று இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த துஆவோடு சேர்த்து சொல்கிறார்கள். வரிஸ்கன் தய்யிபா, நல்ல ஹலாலான தூய்மையான உணவை எனக்கு கொடு என்று சொல்லிவிட்டு அமலன் முத்தகப்பலா, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமலை என்னிடத்தில் கொடு. அப்போ முதலாவதாக எதை சொல்கிறார்கள்? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்தி இப்னு மாஜால இடம்பெறுகிறது. எல்லா இடத்துல கேட்கணுமா, பயனுள்ள கல்வியை கொடு. அப்போ நான் இந்த காலேஜில் படிக்க போகிறேன், இதை படிக்க போகிற உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் இது எனக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஆலிமாக்கள் வெளியாகிறாங்களல்ல, நம்ம அல்நூர் மதரசாவிலேருந்து ஆலிமாக்கள் ஒவ்வொரு வருஷமும் வெளியாகிறாங்க. இந்த 4 வருஷம் பேஜ் முடிஞ்சோன்னே இந்த வருஷம் போயிடுவாங்க, ஒரு செட்டு வெளியாகிடுவாங்க. அவர்களுடைய நிலை மட்டும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மார்க்க கல்வியை வந்து வெறுமனே பயின்றால் பத்தாது, அதன்படி நடக்க வேண்டும். நடந்தால் பத்தாது, இன்னும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆலிமாக்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 10, 20 பேர், 50 பேர் வெளியாகிறாங்கன்னு வைங்க. இதில் எத்தனை ஆலிமாக்கள் தாயியாக இருக்கிறார்கள்? திருமணம் முடித்து போன பிறகு கூட நான் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக என்னுடைய அந்த படிப்பை, என்னுடைய அந்த இல்மை நான் மக்களுக்கு அந்த பயனுள்ள வகையில் அமைத்துக் கொள்வேன் என்று இருக்கக்கூடிய ஆலிமாக்கள் எத்தனை பேர்? ஆலிம்கள் எத்தனை பேர்? அப்ப கல்வி என்பது வந்து அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? பயனுள்ள கல்வியை கொடு. நான் படிச்சுட்டு என்னோட நிற்கிறது பயன் கிடையாது, நான் படிச்சுட்டு ஏன் மட்டும் வச்சுக்கிறது பயன் கிடையாது. ஏனென்று சொன்னால் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைருக்கும், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் அல் குர்ஆனை வந்து பயின்று, அதாவது மார்க்கத்தை பயின்றுன்னு அர்த்தம். ஆலிமு ஆலிமா அப்படி ஆய் அல் குர்ஆனை பயின்று அதை இன்ன பிற மக்களுக்கும் எடுத்து சொல்வாரோ அவர்தான் சிறந்தவர்ங்கிறாங்க. நான் வந்து ஆலிம் ஆயிட்டேன், எனக்கு பக்கத்தில் எம்ஏஎஸ்சின்னு போட்டுக்கிட்டேன், மாவட்ட தாயின்னு போட்டு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டேன், ஒரு பிரயோஜனம், சல்லி பேசாக பிரயோஜனம் கிடையாது. அப்போ எதுதான் பிரயோஜனம்? யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற மாதிரி நான் கற்ற கல்வி என்னுடைய பெற்றோர், என்னுடைய அந்த வீட்டினருக்கு, என்னுடைய அண்டை வீட்டாருக்கு, என்னுடைய ஜமாத்தார்களுக்கு, என்னுடைய சமுதாய மக்களுக்கு, அதை தாண்டி இன்ன பிற மக்களுக்கு. அப்ப அப்படித்தான் நம்முடைய கல்வி அமைய வேண்டும். நாமே கத்துக்கிறது இல்லையங்க. ஒரு துவாவை கேட்டால் கூட இன்றைய சமுதாய இளைஞர்களுக்கு தெரியவில்லை, முஸ்லிம் பெண்களுக்கு தெரியவில்லை, மிக அலட்சியமாக இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்விடத்தில் எப்படி முறையிடுவது, ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளியாவது, அது அறியாத மக்களாக இருக்கிறார்கள். சண்டை சச்சரவுகளில் வீணான குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கணவனை எப்படி சமாதானம் செய்வது, மனைவி எப்படி சமாதானம் செய்வது, பிள்ளைக்கு எப்படி உபதேசம் செய்வது தெரியல.
அல்லாஹ் அருள்மறை அல் குர்ஆன்ல கற்றுத்தரலையா? ஏராளமான வசனங்களை துவாவாவே நம்மளுக்கு அல்லாஹ் கற்றுத்தரலையா? அப்ப என்னதான் செய்யறது? எப்படி கற்றுக்கொள்வது? அப்ப இந்த மார்க்கம் என்பது அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அறிவுக்கு மிக முக்கியத்துவம் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மிக அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்கிறார்கள், யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ, எல்லாம் கவனிங்க, வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை அல்ல, ஒவ்வொரு எழுத்தும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கல்வியை தேடி யார் ஒரு வழியிலே செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்வதான பாதையை அல்லாஹ் இலேசாக்குகிறான். அப்ப மார்க்க கல்வியை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை நமக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு சிரமத்தை மேற்கொள்ளத்தான் வேண்டும். ஒருவருடைய போன் நம்பரை மனப்பாடம் பண்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம். சிரமம் இல்லாம மனப்பாடம் பண்ணிட முடியுமா? ஒருவருடைய பெயரை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு, ஒருவருடைய விலாசத்தை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு, அவரால் நம்மளுக்கு நற்பயன் கிடைக்கும் என்று அறிகின்ற பொழுது வேறு எதுவாவது ஒன்று நினைவில் வைத்துக் கொள்வதற்காக நம்ம எவ்வளவு பாடுபடுறோம், எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் சிரமத்தை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். சிரமம் இல்லாம ஒண்ணு சொல்லுங்க, உங்களுக்கு இருக்குது ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க, ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு சுவையான காஃபி குடிக்கணும்னாலும் அதுக்கு சிரமப்பட்டு தான் ஆகணும். அதுக்காக அடுப்பை பற்ற வைக்கணும், அது பாலை கொதிக்கணும், அது காப்பி தூளை போடணும், ஆத்திரியும் நிறைய வேலை இருக்குதானே. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் சிரமப்பட்டா தான் வரும். காஃபின்னு கூப்பிட்டா வந்துடுமா? அதே போல உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சிரமம் இல்லாமல் கிடைக்காது. சிரமம் இல்லாமல் இருந்தால் அது ருசியாகவே இருக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒன்றுமே இல்லாமல் ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னா அருமையே தெரியாது. அதே போல தான் மார்க்க கல்வி. அப்போ இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்களையும் நம்ம கேட்குறோம், இங்கே வந்திருக்கக்கூடிய பெரிய ஆண்களையும் பெரிய பெண்களையும் கேட்டுக்கொள்கிறோம். சின்ன பிள்ளைங்க எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் இங்கே இல்லாட்டியும் வேறு எங்கேயாவது பயின்று கொள்வார்கள், அவர்களுக்கு வயது இருக்கிறது. நம்முடைய நிலை என்ன? நாம் எத்தனை துஆக்களை மனப்பாடம் செய்திருக்கிறோம்? அருள்மறை அல் குர்ஆனுடைய வசனங்களில் எத்தனை சூறாக்களை மனப்பாடம் செய்திருக்கிறோம்? யோசிக்க வேண்டாமா? நாளை மறுமை நாளையிலே விசாரிக்கப்படக்கூடிய விஷயங்களிலே மிக முக்கியமானதாக அருள்மறை அல் குர்ஆன் இல்லையா? அது உங்களுக்கு சாட்சியாக நிற்காதா? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள், மறுமையிலே உங்களுக்கு அது சாட்சியாக நிற்கும். யா அல்லாஹ், என்னை இவன் ஓதினான், இவள் ஓதினான், அதற்காக இந்த வேதனையில் இருந்து அவருக்கு சற்று இலேசாக்கிவிடு, நமக்காக சிபாரிசு செய்யும் என்கிறார்கள். நாம் ஒரு குழந்தைய பள்ளியில போய் சேர்க்கணும், அதற்காக யாருடைய சிபாரிசு நம்ம எதிர்பார்க்கிறோம். நல்ல ஒரு கல்வி நிலையத்தில் போய் சேர்க்கறதுக்கு டொனேஷனோடு சேர்த்து சிபாரிசு தேவைப்படுகிறது. யாரையாச்சும் பிடிச்சி கொண்டு போய் சேர்த்துடுறோம். எப்படியா நீங்கள் சொல்லி விடுங்க, கொஞ்சம் சேர்த்து விடுறதுக்கு. சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாகிடுச்சான், இங்கே தான் படிக்கணும்னு பிள்ளை அழுகுறான். கொண்டு போகிற ஆளுங்களாம் இருக்கத்தானே செய்கிறோம். இந்த காலேஜ், இந்த கல்லூரி, இந்த ஸ்கூல்னு சொல்லி சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோமா இல்லையா? அது போன்று மறுமை நாளையிலே இந்த குர்ஆனை இந்த உலகத்திலே ஓதக்கூடிய நமக்காக மறுமையிலே சிபாரிசு செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு எழுத்தை ஓதுகின்ற பொழுது அந்த எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். தெளிவா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தாய் நமக்கு கற்றுத் தருவதை விட மிக அழகான முறையில், நம்முடைய பெற்றோர்கள் கற்றுத் தருவதை விட மிக கவனமான முறையில் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுதான் மார்க்கம். நம்ம எப்படி ஒதுக்கிட்டோம்? துவாலாம் மார்க்கம் இல்லை, தொழுகெல்லாம் மார்க்கம் இல்லை, எல்லா விஷயமும் மார்க்கம் தான், எல்லா விஷயமும் இல்மு தான். இந்த இல்மை நம்ம எந்த அளவுக்கு கற்றவர்களாக இருக்கிறோம். ரமலானிலே 30 நாட்கள் பயான் நடக்கும், கூட்டம் நிரம்பி வெளியும் இந்த இரவு தொழுகைக்கு. அதுக்கு பிறகு பள்ளிவாசல் பக்கமே வருவது கிடையாது. அந்த 30 நாட்களில் என்ன பயின்றார்கள் என்று 31வது நாள் மறந்துவிடும். 30 நாள் பயணம் பண்ணாங்கல்ல, ஏதோ நேரத்து நன்மையை வேண்டித்தான் வருகிறார்கள். வீட்டில் இடம் இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு வரல, ஏதாவது நன்மை வேண்டும் என்று தான் வருகிறார்கள். அப்ப அது உள்வாங்கக்கூடிய விஷயத்திலே அலட்சியமாக இருப்பதினால் அதற்கு பிறகு என்ன ஆனது என்றே தெரியாமல் மறந்து விடுகிறோம். இது மனித இயல்பு, அதுதான்.
அப்ப நாம் என்ன செய்யணும்? அதிக முக்கியத்துவம் எதற்கு தர வேண்டும்? அல் குர்ஆனை கற்க வேண்டும். வெட்கப்பட வேணாம், வெட்கப்படாதீங்க. இதற்கு பிறகு நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது. நாமெல்லாம் ஒரு 50 வயசை தாண்டிட்டோம். இதுக்கு பிறகு நம்ம போய் யார்கிட்ட போய் ஓதுறது? வெட்கப்பட வேண்டாம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதீனத்து பெண்களுக்கு மார்க்கம் கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் தடையாக இருந்ததில்லை. மாதாந்திர பிரச்சனை குறித்து நபிகளாரிடத்தில் நேரடியாக கேட்பார்கள். இது போன்று மாதாந்திர பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, நான் என்னை எப்படி சுத்தம் செய்து கொள்வது? ஆயிஷா நாயகத்தில் கேட்டால் சரியா போச்சு. ஆயிஷா நாயகர் இருக்கிறாங்கல்ல, நபிகளாருடைய மனைவிமார்கள் இன்னும் பிற மனைவிமார்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அவங்க நோக்கம் எப்படி இருந்துச்சு? எங்க தூதர் இருக்கிறாங்க, எங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கறத விட்டு நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும்? எவ்வளவு ஒரு தெளிவா இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஆயிஷா நாயகத்தில் கேட்டாலும் அதே சட்டம் தான், அவங்கள அதான் சொல்ல போறாங்க. அப்போ ஆயிஷா நாயகம் வெட்கப்பட்டதாக வேற சொல்றாங்க. என்ன இப்படி போய் கேட்கிறாங்களே, ரசூல்லாட்ட போய் வெட்கம் இல்லாம இப்படி கேட்கிறாங்களே. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, பெண்களிலேயே சிறந்த பெண்கள் யாரு தெரியுமா? மதீனத்து பெண்கள் தான். ஏன் என்று காரணம் சொல்கிறார்கள், அவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வெட்கம் தடையாக இருந்ததில்லை. இங்க மார்க்க சட்டத்தில் நீங்க வந்து கேட்க வேணாம். அல் குர்ஆனை கற்றுத்தருவதற்கு இங்கே ஆலிமாக்கள் இருக்கிறார்கள், ஆலிம்கள் இருக்கிறார்கள். அதை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? பிள்ளைங்களை மட்டும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இந்த ஊரில் இருக்குதான் தெரியல, எங்கள் ஊரில் இருக்கும், சகிக்கவே முடியல. அந்த இதை என்ன செய்வாங்க? நம்ம ஜமாத்தை சார்ந்தவர்களும் இருப்பாங்க, ஜமாத்தை சாராதவர்களும் இருப்பாங்க. எப்படி? அவருடைய பேரனை அழைத்து கொண்டு வந்து மதரசாக்குள்ள விடுவாங்க. மதரசா முடிகிற வரைக்கும் வெளியிலே நிற்பார். இவர் மதரசா அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ உட்காந்து ஏதோ ஒன்று ஓதலாம் படிக்கலாம், அது கூட கிடையாது. மகரிப் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கும், அப்படியே பைக்கில் இருந்துக்கிட்டு ஒரு பாட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்பார். பைக்கில் உட்காந்துக்கிட்டு, என்னப்பா எங்கே நிற்கிறீங்க? இல்லை பேரன் ஓதுறதுக்கு போயிருக்கான். ஏன் நீங்கள் வந்து ஓதுனான்னா, ஏன் நீங்கள் வந்து ஒரு இந்த 3 ரக்காத்து ஃபர்ல் தொழுதான்னா மகரிபில்? பெரிய கேவலமாக, பெரிய ஒரு என்ன செய்யறது, வருத்தத்துக்குரிய செய்தியாகத்தான் அதிகமான இந்த ஊரில் இருக்குதான்னு தெரியல. எங்கள் ஊரில் தினம் நீங்கள் வந்தீங்கன்னா மகரிபில் பார்க்கலாம், 3 பேர் 4 பேர் அப்படி பைக்கில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சிறுவர்களுக்குமாக, சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கு பெண்களுக்குமாக மாலை 5:30 முதல் 7:30 வரை 2 மணி நேரம் மதரசா நடக்கும். மக்தப் மதரசா 140 குழந்தைகளுக்கு மேலே ஓதுறாங்க. காலையில் பெரிய பசங்க அது தனியாக வந்து ஃபஜ்ரில், அதாவது 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் வந்து ஓதுறாங்க. கொஞ்சம் பெரிய பசங்க, அவங்களுக்கு வந்து ஆலிம் இமாம் வந்து பாடம் சொல்லி கொடுப்பாரு. இந்த ஈவினிங்கில் நடக்கிறது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஆம்பளை குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆலிமாக்கள் 4 பேர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கேட்கக்கூடியது என்ன, வயசான பெண்கள் வந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ன மாட்டேன்னு சொல்கிறாங்களா? அந்த நேரத்தில் வீட்டில் என்ன பெரிய வேலையை செஞ்சிட போகிறீங்க? ஆண்களுக்கும் அதே கேள்வி தான். காலையில் வந்து நீங்கள் உங்கள் பேரனை அழைச்சிக்கிட்டு வரீங்க, அவர் பாடம் கற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கற்றுக்கிட்டா என்ன? ஓத தெரியாத ஆண்களுடைய எண்ணிக்கை நிறையா இருக்குங்க. எங்களுக்கு தெரியும், ஓதவே தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல தெரியாது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பார்த்துட்டு கேட்டிருக்கீங்களா? இப்போ ஓத தெரியாத ஆண்களுடைய எண்ணிக்கை நிறையா இருக்குது, பெண்களுடைய எண்ணிக்கை நிறையா இருக்குது. எப்போ கற்றுக்க போகிறோம்? நம்ம சிறுவர்களை கொண்டு நம்ம பள்ளியாசலில் கொண்டு போய் எப்படியாவது தள்ளி விட்டுருணும். இதில் சில பேர் இந்த சம்மர் கோர்ஸுக்கு அனுப்புகிறவங்கள ஒரு சின்ன ஒரு விகிதம், ஒரு சிறிய விகிதாச்சாரத்தில் உள்ளவங்க யார் தெரியுமா? தாங்களும் வீட்டில் வச்சுட்டு மாரடிக்க முடியலம்மா, எப்படியாவது ஒரு 10 நாள் போய் விட்டுட்டு வந்துடுவோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாரையும் சொல்லல. ஒரு 100 பிள்ளைங்க வருதுன்னா ஒரு 10 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க வீட்டில் உள்ள ரிசல்ட் என்ன? மாரடிக்க முடியல, வீட்டில் வச்சு எப்படியாவது போய் தொலைட்டோம். அந்த காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் முடியல, நம்ம வீட்டை கொத்தலாக்குறோம், உடச்சி நிறவுறானுங்க. நடக்குதுங்களா இல்லைங்களா? இவங்க இடத்துல என்ன மார்க்கம் இருக்கும்? என்ன கல்வி இருக்க போகிறது? ஹலோ, அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் இவர்களுக்கு எங்கே விளங்குகிறது? அப்ப யோசித்து பார்க்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கான அந்த பாதையை அல்லாஹ் இலேசாக்குறான். என்ன அழகான வார்த்தை, அது உள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு பாருங்க. மார்க்கத்தை கத்துக்கிட்டா அதன்படி அவர் நடப்பாரு, ஹராமானது ஒதுங்கிக்குவாரு, ஹலாலானது எடுத்து நடப்பாரு. அந்த மார்க்கம் தான் சொல்லுது, நீ உன்னோட நிறுத்திக்காத, இன்னும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்குது, நன்மை ஏவு,
தீமையை தடுத்து நிறுத்து மார்க்கம் தான் சொல்லுது. பாவமானதை செய்யாத மார்க்கம் சொல்லுது. அநியாயத்துக்கு எதிராக நீ போராடு மார்க்கம் சொல்லுது. மார்க்கத்தை கற்றுக்கொண்ட பிறகு, இந்த அறிவை ஏற்படுத்தி கொண்ட பிறகு, இல்மை வளர்த்து கொண்ட பிறகு அவர் என்ன செய்வார்? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கல்வியை தேடி யார் ஒரு பாதையில் செல்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான். எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை பாருங்க. நாம ஒரு செய்தியை கற்றுக்கொண்டால் அதை நம்ம இன்ன பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு முன்பாக நாம் நடக்கிறோமா? அது நம்மை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லக்கூடியதாக ஆக்குகிறதா? சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஒரு நன்மை போதுமானதாக இருக்காது. பல்வேறு நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். ஒரு உணவு ருசியாக அமைவதற்கு என்னென்னவெல்லாம் தேவைப்படுகிறது? ஒரு பிரியாணி சோறு ஆக்கணும் அப்படி வச்சுக்குவோம். அது ருசியாக இருக்கணும்னா அதற்காக என்னென்ன சாமான்கள்லாம் மெட்டீரியல்லாம் அதில் ரா மெட்டீரியல்லாம் போட வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று மிஸ் ஆகிட்டாலும் ருசி போயிடும். உப்பு கொஞ்சம் கூட போயிட்டாலும் நல்லா இருக்காது, குறைச்சி போயிட்டாலும் நல்லா இருக்காது. அப்போ தேவையான அளவுக்கு ஒரு உணவை உதாரணம் காட்டுறதுன்னா, பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அதில் தான் நல்ல அனுபவம் ஜாஸ்தி. நீங்கள் ஆக்கி போட்டால் தான் நாங்கள் சாப்பிட முடியும், வேறு வழி இல்லை. அப்போ அந்த அளவுக்கு உணவில் எதை சேர்த்தால் ருசியாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று குறைந்து விட்டாலும் ருசி போய்விடும். அது போன்று தான் மார்க்க விஷயத்தில் தொழுதிட்ட நான் 5 வக்து முடிஞ்சு அதனால நான் சொர்க்கம் போயிட முடியுமா? சொர்க்கம் போவதற்கு அது ஒரு வழி. நோன்பு வைத்து விட்டேன் அதனால் சென்று விட முடியுமா? அது அதுலேருந்து கொஞ்சம் மார்க் உங்களுக்கு கிடைக்கும், மதிப்பெண் கிடைக்கும். தான தர்மம் செய்து விட்டோம், திக்ர் செய்து விட்டோம், இப்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். 1-2 கிடையாது. மார்க்கம் போதித்த அனைத்து நன்மையான காரியங்களும் செய்கின்ற பொழுது தான் நாம் சொர்க்கம் செல்ல இயலும். அந்த சொர்க்கம் செல்வதற்கான முதல் படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சொல்கிறார்கள்? மார்க்கத்தை, அறிவை, நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப கல்வியை அறிவது, அந்த கற்றுக்கொள்வது, அதனுடைய அவசியம், முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நம்ம விளங்கி இருக்கிறோம், விளங்கினவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம போய் ஒரு மதரசால ஓதணுங்கிறது கூட இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ன்னு வந்துருச்சு. ஆன்லைன் கிளாஸ் உங்கள் ஊரில் நம்ம ஜமாத்தில் நடத்துகிறாங்களா இல்லையான்னு தெரியல. எங்கள் ஊரில் நடக்கிறது உண்டு. இப்போ ஆன்லைன் கிளாஸ் பெண்களுக்கு பெண்களை வைத்து, ஆண்களுக்கு ஆண்களை வைத்து நடத்துறது அதுவே இல்லை. செல்ஃபாக நாமளே ஓதலாமாங்க. அல் குர்ஆன் ஆப் இருக்குது. ஹதீஸ், எந்த ஹதீஸை நீங்கள் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், நம்முடைய மாநில தலைமையில் அப்லோடு பண்ணுறாங்க. அதை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஹதீஸுகளை கேட்க வேண்டுமா? அதுவும் அறிவு தான். அதுவும் என்ன தான்? இல்மு தான். அதுவும் மார்க்கம் தான். மார்க்க அறிஞர்களுடைய உரைகள் தினந்தோறும் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் எடுத்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குதா, விருப்பம் இருக்குதா? மொபைலில் என்னென்ன பார்க்குறோம், எவ்வளோ பலாவை பார்க்குறோம், காமெடியை பார்க்குறோம், அந்த ரீல்ஸு பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோம். அதோடு சேர்த்து நமது மாநில தலைமையின் மூலமாக மார்க்க அறிஞர்கள் பேசக்கூடிய உரைகளை பதிவேற்றம் செய்கிறார்களே, அதை நம்ம டவுன்லோடு பண்ணி கேட்டிருக்கிறோமா? அதை கேட்பதற்கு நமக்கு மனம் இருக்கிறதா? அப்படி கேட்டால் அதுவும் கூட அறிவுக்கான, அந்த கல்விக்கான ஒரு பாதை தான். அதை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? அல்லது எனக்கு கேட்க முடியாது, படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் அது போன்ற விஷயங்கள் நிறைய பதிவேற்றம் ஏற்று அப்லோடு பண்ணியிருக்கிறாங்களே. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. மொபைல் இல்லைன்னு ஒரு வீடு இருக்காது. இன்னைக்கு ஒரு காலம் இருந்துச்சு, டிவியே எல்லா வீட்லையும் கிடையாது. பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் டிவி இருக்கும். நாங்களாம் சின்ன வயசுல ஸ்கூல் விட்டு வந்தோன்னே வரிசையாக கும்பலாக போவோம் ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்டு கதவை உடைச்சி நிறவி அந்த வீட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது பார்த்துட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு காலம் இருந்துச்சு. பணக்காரங்க வீட்டில் தான் டிவி இருக்கும், எல்லா வீட்லையும் டிவி இருக்காது. இன்னைக்கு நிலைமை என்ன? மொபைல் ஃபோன் இல்லாத ஒரு வீடு கிடையாது. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அங்கே 6 ஃபோனு 7 ஃபோனு இருக்கும். ஏன்னா 1-2 டேமேஜில் இருக்கும். அல்லது அந்த இல்லத்தரசிக்கு 2 ஃபோன் தேவைப்படும். ஒன்று ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கு, இன்னொன்று இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட பேசுறதுக்கு. அப்போ எத்தனை வீடுகள் இருக்குதோ அத்தனை வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கு ஒருவருக்கு ஒரு ஃபோன் என்கிற விதத்தில் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. இது பெரிய பாவத்துக்குரிய ஒரு ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைகள் அழுதாக, ஒரு சின்ன குழந்தை அழுகுதுன்னு வைங்க, உடனே அதுக்கிட்ட மொபைலை கொடுத்துட்றீங்க. தயவு செய்து அந்த தவறை மாத்திரம் செய்யாதீர்கள்.
கலிமாவை சொல்லிக் கொடுப்பது கிடையாது, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அந்த குழந்தைக்கு என்ன புரியும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா புரியும். மொபைல்ல நீங்க காட்டினா புரியுது இல்லை? அப்ப அல்லாஹ் ரசூல் சொன்னா ஏன் புரியாது? அம்மான்னு சொல்லுங்க சொல்லுது, லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா சொல்லட்டும், வாய்மொழியா சொல்லட்டும், அதற்கு பிறகு புரிந்து அதன்படி நடக்கட்டும். எப்படி பயிற்றுவிக்க வேண்டும்? இந்த மொபைல் போனை அந்த குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறீங்களே, இது கல்வியா? அப்படியே கொடுத்தா கூட ஆபாத்தான் வருது, அலிபாத்தா வருது, அதை குடிக்கிறது, அதை காட்டுறீங்களா? அல்லது அதுங்களுக்கு புரிகிற மாதிரி மார்க்க சம்பந்தமான விஷயங்களையாச்சும் காட்டுறீங்களா? ஒன்றும் இல்லை. ஏதாவது இந்த கார்ட்டூன் சம்பந்தமா இந்த விளையாட்டு இந்த மாதிரி போகோ என்னென்னமோ இருக்கு, நிறைய பேர்லாம் எனக்கு தெரியல, அதைத்தான் காட்டுறோம். அந்த பிள்ளைங்க அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கு. என்ன தீத்துறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, என்ன திங்குதுன்னு அதுக்கும் தெரியாது. வயிற்று ரொப்பி படுக்க போட்டு போயிடுறது, முடிஞ்சு போச்சு. இப்படிதான் நடக்குது. வயிறு ரொப்புனா எல்லாருக்குமே தூக்கம் வந்துடும், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே தூக்கம் வந்துடும். வயிறு ஃபுல்லாச்சுன்னா தூக்கம் அடுத்த தூக்கம் தான். அப்போ குழந்தைகளை அழுவாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஃபோனை கொடுத்து, இது மார்க்கமா? இது கல்வி? எவ்வளோ கல்வி இப்படியா? இது அறிவா? இது அறிவே கிடையாது, இது கல்வி கிடையாது. அப்போ நம்முடைய வீட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வேதத்தை அருளியவுடன் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற அந்த வசனம், அதை தொடர்ந்து 5 வசனங்கள் அருளப்பட்ட பின் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வீட்டுக்கு வருகிறார்கள். அதற்கு பிறகு சில காலம் வகை செய்தி வரவில்லை. அதற்கு பிறகு வந்த வகை செய்தி என்ன? எந்திரிங்க, எந்திரிச்சு உங்களை சுத்தம் பண்ணிக்கங்க, உங்களுடைய உறவினர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம சொல்றது இல்லையங்க. என்னுடைய தாய்க்கு நான் சொல்வதில்லை, என்னுடைய சகோதரிக்கு சொல்வதில்லை, என்னுடைய மனைவிக்கு சொல்வதில்லை. எத்தனை வீடுகளிலே கணவன்மார்கள் மனைவிக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டியான்னு கேட்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனை மனைவிகள் கணவன் இடத்துல கேட்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். ஏங்க தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு போங்க ஃபஜ்ருக்கு. எத்தனை விட்டு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. சொன்னா திட்டுவார், சத்தம் போடுவார், பயந்துக்கிட்டு. அல்லாஹ்வுக்கு பயம் கிடையாது, கணவருக்கு பயப்படக்கூடிய மனைவிமார்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை. மனைவியை எழுப்பாம நீ எப்படியே தூங்கிட்டு இருமா, நான் தொழுதுட்டு வந்துறேன்னு போகக்கூடிய ஆண்களுடைய நிலைமை இருக்கத்தானே செய்து, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப மார்க்கம் என்பது அறிவை எப்படி போதிக்கிறது? இந்த உலகத்திற்கும் உங்களுக்கு பயன் தரும் இஸ்லாமிய கல்வி, மார்க்க கல்வி, அல் குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸினுடைய கல்வி இம்மைக்கும் பயன் தரும், மறுமைக்கும் பயன் தரும். இம்மையிலும் நம்ம நடைமுறைப்படுத்துறோம். காலை எழுந்தது முதல் இரவிலே உறங்கச் செல்லுகின்ற வரையிலும் நாம் செய்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. நம்ம சாதாரண ஆள் கிடையாது, 10ஓடு 11 கிடையாது. முஸ்லீம்கள் மூமின்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள்ல எல்லாரோடைய சரிக்கு சமம் கிடையாது. நமக்கென்று அல்லாஹ் ஒரு தனி உலகத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நீ எழுந்த உடனே என் பேரு சொல்லு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் சொல்லு. இது கல்வி, இது மார்க்கம். எந்திரிச்ச உடனே என்ன நினைக்கல, உனக்கு என்ன இருக்கு உலகத்தில்? இந்த உலகத்தில் நீ எந்திரிப்பியா? நிச்சயம் இருக்குதா? எவனாவது உன்னை எந்திரிக்க வைக்க முடியுமா? நான் தானே எந்திரிக்க வச்சேன். இறந்து போய் கடந்த நீனு, அப்படித்தானே சொல்லுகிறான் அல்லாஹ். இரவிலே உறங்கி இடையில விழித்தெழுங்காமல் போனால் அது மரணம், ஒரு சிறு மரணம் தான். நம்ம தூங்குறோம்ல, தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம். அப்ப எழுந்திருக்க செய்வதனால் தான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, எனக்கு உயிர் கொடுத்த இறைவனுக்கு போல அனைத்தும் பாதமா அமாத்தானா, நான் மோதா பண்ண பிறகு நம்மளை ஒத்துக்கிறோம், ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றான் அல்லாஹ். நம்மளை அல்லாஹ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றான். எந்திரிச்சோடனே ஸ்டேட்மெண்ட் கூட எங்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கூட. என்னது? இறந்து போன என்ன உயிர் கொடுத்து எழுப்பிய உனக்கே போல அனைத்தும். அங்கேருந்து ஆரம்பிச்சிருது. அதே வார்த்தையில சில மாற்றங்களோட இரவிலே உறங்க செல்லும் போது பல்வேறு துவாக்கள் இருக்கிறது. ஒண்ணு என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது அஹியா. முடிஞ்சா காலையில். இதுக்கு இடைப்பட்டது நிறைய இருக்கு. எந்திரிச்ச உடனே எங்க போவோம்? நம்ம எழுந்தவுடன் நமக்கு அடுத்ததாக நம்ம போகக்கூடிய முக்கியமான இடம் கழிவறை, அங்க ஓதக்கூடிய துவா. அதிலிருந்து வெளியில வரும்போது அது துவா. அதற்கு அடுத்து நம்ம என்ன பருகுகிறோமோ அப்போது பிஸ்மில்லாஹ் என்று சொன்னால் அது துவா. அதற்கு அடுத்து என்ன காரியத்தில் ஈடுபட போடுகிறோமோ, வீட்டை விட்டு வெளியே சென்றால் அதற்கு துவா. வுது செய்து முடித்து வந்த பிறகு அதற்கு துவா. தொழுகையில நிற்பது. இப்படி ஏராளமான விஷயம். நாம் சராசரி மனிதர்கள் கிடையாது. அது முதல்ல உணர வேண்டும். நமக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. இந்த கடமைகள், இந்த பொறுப்புகளை உள்ளடக்கியது தான் மார்க்க கல்வி.
இதை புரிஞ்சுக்கங்க தயவு செய்து. மார்க்க கல்வின்னு சொன்னால் ஓதிக்கிட்டே உட்காந்துருக்குன்னு எந்த நேரமும் திக்ரு அந்த தஸ்பீஹ் மணியை வச்சு ஓதிக்கிட்டு இருக்குன்னு இது கிடையாது. மார்க்க கல்வி என்றால் நாம் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுத்துவது. அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று இந்த மார்க்க கல்விக்கு, மறுமைக்கு நமக்கு பயன் தரக்கூடிய அந்த மார்க்க கல்விக்கு, இந்த உலகத்திலும் நம்மை கண்ணியமான முறையிலே வாழ செய்யக்கூடிய அந்த மார்க்க கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளாக வைத்தவனாகவும், அதன் மூலம் இம்மை மறுமை இரண்டிலும் உயர்வான நல்ல ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய நன்மக்களாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.